ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம் எங்க இருக்கோம்னா வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. வத்தலக்குண்டுல இருந்து கொடைக்கானல் மலைகள் மேல இருக்கிற பூலத்தூருங்கிற மலை கிராமம் வரைக்கும் நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல டிராவல் பண்ண போறோம். இங்கிருந்து 8 மணிக்கு கிளம்புமா, நம்ம 7 மணிக்கே வந்தாச்சு. இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஸோ மக்களே, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும், செம்ம யூனிக்கான ஒரு மலை கிராமம்னே சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம வத்தலக்குண்டில் இருந்து பூலத்தூர் நோக்கிய பஸ் பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, காலங்காத்தால 7 மணிக்கு நம்ம வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இங்கிருந்து வந்து கொடைக்கானலுக்கு மட்டும் இல்லாம கொடைக்கானல் மேல இருக்கிற மலை கிராமங்களுக்கும் நிறைய பஸ் இருக்குங்க. இது வந்து ஆடலூர் போற பஸ், கேசிப்பட்டி தடியன்குடிசை வழியா நாம வந்து பூலத்தூர் போறோம். ஆடலூர் இன்னொரு நாள் போலாம், ஏன்னா அதுக்கு வந்து பஸ் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் பஸ் தான் இருக்கு திரும்பி வர்றதுக்கு. பூலத்தூருக்கு போனா அடுத்த ஒரு 1.5 2 ஹவர்ஸ்ல நமக்கு திரும்பி வரக்கு பஸ் இருக்கும். ஸோ அழகா நம்ம பூலத்தூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு திரும்பி நம்ம வத்தலக்குண்டு ரீச் ஆயிடலாம். வெயிட் பண்ணுவாங்க, அதுக்குள்ள நம்ம பஸ் வர்றதுக்குள்ள போய் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்துட வேண்டியதுதான். அங்க பாருங்க ஒரு பூண்டி பஸ், அதெல்லாமே வந்து கொடைக்கானல் பஸ்ஸஸ் தான். கேஎம்டியும் கொடைக்கானல் பஸ், இது ஐயம்பாளையம், இது ஆடலூர். மக்களே, நம்ம வத்தலக்குண்டுல இருந்து பூலத்தூர் போறக்கே பஸ் வந்துருச்சுங்க. இது வந்து பண்ணைக்காடு வழியா போற பஸ்ஸுங்க. பண்ணைக்காடுன்னு போட்டிருக்கு, பட் பண்ணைக்காடு போவாங்களா என்னன்னு தெரியல. அது கீழே இருக்குன்னு நினைக்கிறேன் பூலத்தூர். நம்ம காட் செக்ஷன்ல போயிட்டு நம்ம இது வரும், ஊத்துங்கிற ஒரு ஊர் வரும், அதுக்கு முன்னாடியே கட் ஆயிடும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க நிறைய பண்ணைக்காடு பஸ் அங்க நிக்குது, ஒரு பிரைவேட் பஸ். பண்ணைக்காடு கிலாவரை பஸ்ஸஸ் எல்லாம் அங்க நிக்குது. ஸோ நாம இன்னைக்கு வந்து பூலத்தூர் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். வாங்க மக்களே, பஸ் போட் பண்ணுவோம். மக்களே, பூலத்தூர் போயிட்டு பண்ணைக்காடு போகுதா என்னன்னு தெரியல. பூலத்தூருக்கு அப்புறம் பண்ணைக்காடு போட்டிருக்காங்க, பட் ஆக்சுவலா பார்த்தா நேம் போர்ட்ல பூலத்தூர் தான் போட்டிருக்காங்க. கரெக்டா 7:50 வந்துருதுங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஹால்ட்டு, அதுக்கப்புறம் 8 மணிக்கு எடுத்துருவாங்களாம். வத்தலக்குண்டு டு பூலத்தூர் டிஎன்எஸ்டிசி பஸ். நம்ம பஸ் போட் பண்ணியாச்சுங்க. வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பூலத்தூர் மலை கிராமம் வரைக்கும் போற பஸ். ஸோ இந்த பஸ் பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, கரெக்டா 8 மணிக்கு வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எடுக்கிறாங்க. இங்கிருந்து ஒரு 1.5 ஹவர்ஸ் டிராவல் இருக்கும், மேக்சிமம் 1.5 ஹவர்ஸ் தான், அதுக்கு மேல இருக்காது. ஸோ ஒரு 9-9:15 வந்து நம்ம பூலத்தூர் ரீச் ஆயிருவோம்னு நினைக்கிறேன். வத்தலக்குண்டு பாத்தீங்கன்னா கேட்வே ஆஃப் கொடைக்கானல் ஹில்ஸ்னே சொல்லலாம். வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்களுக்கு மலை மேல கொடைக்கானல் வரைக்கும் போற பஸ்ஸும் இருக்கும். கொடைக்கானலை தாண்டி உங்களுக்கு பல்லங்கி, அது போக பாத்தீங்கன்னா பூண்டி, கிலாவரை, இந்த மாதிரி நிறைய மலை கிராமங்கள் இருக்குங்க. கொடைக்கானல் தாண்டியும் வந்து ஒரு 40-50 கிலோமீட்டர்லயே வந்து உங்களுக்கு நிறைய மலை மேல வந்து நிறைய கிராமங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் போறதுக்கும் பஸ்ஸஸ் இருக்கு. அதே மாதிரி கீழ்மலைகள்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பூலத்தூர் போறோம் தெரியுமா, அதெல்லாம் வந்து கீழ்மலைகள் இருக்கிற ஊர்கள் தான். ஓகேவா, பண்ணைக்காடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாண்டிக்குடி, பன்றிமலை, இங்கெல்லாம் போறதுக்கும் வந்து நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க கொடைக்கானல் மலைகள்ல மேல பார்த்து நிறைய டைம் பார்த்துட்டாப்பா அப்படின்னு உங்களுக்கு வேற ஏதாவது யூனிக்கான பிளேசஸ் எல்லாம் பார்க்கணும்னா இந்த மாதிரி கீழ்மலைகள் மேல்மலைகள் இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் ஒரு விசிட் போடுங்க. செம்ம சூப்பரா இருக்கும் மக்களே, உண்மையிலேயே சொல்றேன். இந்த பஸ் பயணத்தை கடைசி வரைக்கும் பாருங்க, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். கீழ்மலைகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மலை பயிர்கள் எல்லாம் சாகுபடி பண்ணுவாங்க. அந்த ஏரியாலாம் பார்த்துட்டு போறதே வந்து அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். வத்தலக்குண்டுல இருந்து பூலத்தூர் வரைக்கும் போறதுக்கு 35 ரூபா டிக்கெட் பிரைஸ். ஓகேவா, ஸோ நம்ம காட் ரோட் இருக்கும் கொஞ்ச தூரத்தில். நம்ம வத்தலக்குண்டுல இருந்து ஐ திங்க் இப்போ இங்க கீழே இருக்கிற கிராமங்கள் வழியே தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிராமங்களை எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் காட் ரூட் எடுத்துட்டு, கொடைக்கானல் காட் ரூட் எடுத்துட்டு அங்க ஒரு செக் போஸ்ட் இருக்கும். செக் போஸ்ட் தாண்டணுன்னேவே வந்து நம்ம மலையேற ஆரம்பிச்சிருவோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற மஞ்சளாறு டேம் வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்துட்டே நம்ம டிராவல் பண்ற அழகு இருக்கும் பாருங்க, சும்மா தெறிக்க விடும். ஸோ மக்களே, விர்ச்சுவலா என் கூட பூலத்தூர் ரீச் ஆகிற வரைக்குமே டிராவல் பண்ணுங்க, செம்ம சூப்பரா இருக்கும், வைப் பண்ணிக்கிட்டே போகலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நாம வத்தலக்குண்டு பக்கத்துல இருக்கிற நிறைய குட்டி குட்டி கிராமங்களை தாண்டி போயிட்டு இருக்கோங்க. இப்ப நம்ம வந்து கெங்குவார்பட்டி அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு கொடைக்கானல் காட் ரோட் ரீச் ஆயாச்சு மக்களே. இங்க பாத்தீங்கன்னா அடுத்து வந்து காமக்காப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். அது தாண்டினதுக்கு அப்புறம் செக் போஸ்ட் இருக்கும். செக் போஸ்ட் தாண்டி நம்ம காட் செக்ஷன்ல ஏற ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து அப்படி இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களா தாங்க இருக்கும். எவ்வளவு டூரிஸ்ட் வந்து இருக்கு பாத்தீங்களா. காட் ரோடு அப்படிங்கிறதுனால பெட்ரோல் பங்க்ஸ் ஆகட்டும், ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிற இடங்களாகட்டும், நிறைய குட்டி குட்டி தாபாஸ், கெஃபேஸ்னு நிறைய வந்துருச்சு டூரிஸ்ட் ஃபெசிலிட்டிஸ். ஆல்ரெடி வந்து நமக்கு மலைகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. மலை அடிவாரங்கள் இருக்கிற கிராமங்களும் வந்து செம்ம அழகா இருக்கும். ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா நமக்கு காட் செக்ஷன்ல ஏற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு மஞ்சளாறு டேம் வியூ பாயிண்ட் எல்லாம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா தெரியும். நம்ம மேல சில்வர் ஃபால்ஸ் எல்லாம் பார்ப்போம் தெரியுமா, கொடைக்கானல் மலைகள் மேல. அங்கிருந்து வர தண்ணி எல்லாமே வந்து இங்க கீழே வந்ததுக்கு அப்புறம் மஞ்சளாறு டேம்ல தாங்க ரீச் ஆகும். ஸோ மஞ்சளாறு டேம் பாத்தீங்கன்னா இங்க சுத்தி இருக்கிற கிராமங்களுக்கு முக்கியமான நீராதாரம், விவசாயத்துக்கு குடிநீருக்கெல்லாம். ஸோ இப்போ நம்ம கெங்குவார்பட்டியிலிருந்து டுவர்ட்ஸ் காமக்காப்பட்டி போயிட்டு இருக்கோம். அதை தாண்டணுன்னே மலையேற்றம் ஆரம்பிச்சிரும். ரெண்டு பக்கமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து தென்னந்தோப்புகள் சூழ்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த வழியில போறதே வந்து அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். செக் போஸ்ட் தாண்டினதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா ஒரு குட்டி நர்சரி மாதிரி வச்சிருப்பாங்க. அங்க நிறைய வந்து மெடிசினல் ஹெர்ப்ஸ், அந்த செடிகள் எல்லாம் வந்து வித்துட்டு இருப்பாங்க. ஸோ இன்கேஸ் நீங்க அந்த மாதிரி நாற்றுகள் எல்லாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அங்க விசிட் பண்ணிட்டு போகலாம். கரெக்டா வந்து நம்ம செக் போஸ்ட் தாண்டணுன்னேவே இருக்கும். ஸோ இது வந்து நான் இன்னொரு வீடியோலயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது தனியா வந்து வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன், பட் ஆனா அதுக்கான சான்சஸ் கிடைக்கல. நெக்ஸ்ட் டைம் எப்பாவது கொடைக்கானல் பக்கம் போகும்போது இங்க ஃபுட் ஹில்ஸ்ல இறங்கிட்டு நாம அது தனி வீடியோ பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய மெடிசினல் ஹெர்ப்ஸ், பூச்செடிகள், அது இதுன்னு ஒரு குட்டி நர்சரி அண்ட் ஹெர்பல் கார்டன் மாதிரியே வச்சிருப்பாங்க. ஸோ அதனால கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வந்தா விசிட் பண்ணுங்க, ஓகேவா. ஸோ மக்களே, ஆல்மோஸ்ட் நாம செக் போஸ்ட்க்கு வந்தாச்சுங்க. இங்க ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும். ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் தாண்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஹில் மேல பிளாஸ்டிக் எல்லாம் கொண்டு போக கூடாது மலைகள் மேல. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து போட்டுருவாங்க. அந்த செக் போஸ்ட்ல செக் பண்ணுவாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க செக் பண்ணிட்டு பிளாஸ்டிக் எல்லாம் கொண்டு போக கூடாது அப்படின்னு இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு தான் அனுப்புவாங்க. பாருங்க, இந்த செக் போஸ்ட் தான் கொடைக்கானல் நகராட்சி வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கொடைக்கானல் நகராட்சியோட சோதனை சாவடி. ஸோ இது ஆக்சுவலா தேனி டிஸ்ட்ரிக்ட், பட் ஆனா கொடைக்கானல் நகராட்சி வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். எக்ஸ்க்ளூசிவா இங்க செக் போஸ்ட் போடுறதுக்கு ரீசனே என்னன்னா, இங்க சைட்ல பாத்தீங்கல்ல ஒரு சின்ன ஷெட் மாதிரி வச்சு வண்டியில இருந்து எடுத்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அத்தனை பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் டெய்லி வந்து எடுக்கிறாங்க பாருங்க. ஸோ மேல போகும்போது உங்களுக்கு ரோட்ல அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் தூக்கி போடுற பிரச்சனைகள் எல்லாம் வந்து இது மூலமா நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கங்காட்டி தாங்க ஓரளவுக்கு நீட்டா இருக்கு நம்ம மலை மேல போற ரோடு ஃபுல்லாவே. இல்லாட்டி வந்து ஃபுல்லா நம்ம மக்கள் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் போட்டு ஃபில் பண்ணி வச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் மெசர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது ரொம்பவே நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். ஸோ அந்த செக் போஸ்ட் தாண்டணுன்னேவே வந்து நாம காட் செக்ஷன்ல ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு மஞ்சளாறு டேம் வியூ பாயிண்ட் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிரும். ஸோ மக்களே, சீனிக்கா இருக்க போகுது. பூலத்தூர் போற வரைக்குமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் எங்க கூட விர்ச்சுவலா டிராவல் பண்ணுங்க, ஓகேவா.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காட் செக்ஷன்ல இருந்து கீழே மஞ்சளாறு டேம் வியூ பாயிண்ட் பார்த்துட்டே வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. கண்டினியூஸா மரங்களா இருக்கா, அதனால கீழே இருக்கிற டேமை வந்து உங்களுக்கு கரெக்டா காட்ட முடியல. பட் ஆனா கீழே வந்து செம்ம சூப்பரான வியூ பாயிண்டா இருக்கும். மேல வந்து ஒரு அருவி விழுங்க. சம்மர் சீசன்ங்கிறதுனால தண்ணி கம்மியா இருக்கும். பட் ஆனா மான்சூன் சீசன்ல எல்லாம் வந்தா ஒரு பக்கம் அப்படியே அருவி கொட்டிட்டு இருக்கும், ஒரு பக்கம் மஞ்சளாறு டேம் அப்படியே வைப்ரண்டா ஃபுல் தண்ணியோட இருக்கும். பார்க்கிறதுக்கே வந்து செம்ம சூப்பரா இருக்கும். சம்மர் சீசன்ங்கிறதுனால நிறைய டிராபிக் இருக்கும். இந்த வருஷம் ஏதோ இ பாஸ் எல்லாம் போடுறது இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா தெரியல. இ பாஸ் நடைமுறை இந்த வருஷம் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு யாராவது 2026 சம்மர்ல டிராவல் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. கொடைக்கானல் ஊட்டிக்கு இந்த வருஷம் இ பாஸ் முறை கொண்டு வந்தாங்களா என்னன்ட்டு. நம்ம கவர்மெண்ட் பஸ்ல டிராவல் பண்றதுனால அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. பிரைவேட் பஸ்ல வந்தா பிரைவேட் பஸ், டூர் ஆபரேட்டர், வேன்ஸ், கார்ஸ் அதெல்லாம் வரணும்னா இ பாஸ் நடைமுறை கொண்டு வந்திருந்தாங்க. கவர்மெண்ட் பஸ்ல போறவங்களுக்கு என்ன ஜம்முன்னு ஏறி உட்காந்துட்டு போக வேண்டியதுதான். ஸோ மக்களே, நம்ம மலை ஏற ஆரம்பிச்சாச்சுல, அப்படியே கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆகும் தெரியுமா? கொஞ்சம் தூரம் தாங்க காட் செக்ஷன்ல ஏறி ஒரு 2 ஹேர்பின் பென்ஸ் தாண்டி நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து சீதோஷ்ண நிலையே வந்து சூப்பரா மாறிடும். அப்படியே சிலு சிலுன்னு காத்து, எங்க பார்த்தாலும் இயற்கை எழில் கொஞ்சம் இடங்கள் அப்படின்ட்டு வேற லெவல் வைபா இருக்கும். வைபானாவே என்ன பண்ணுவோம், இளையராஜா அவர்களோட பாடல் கேட்டுட்டே தான் டிராவல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான மெலடியோட நம்ம டிராவல் பண்ணலாமா? இது உங்களுக்காக இளமை காலங்கள் அப்படிங்கிற ஒரு படத்திலிருந்து வந்த பாட்டுங்க. ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே, ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே, கண்ணில் என்ன சோகம் போதும் ஏங்காதே, என் அன்பே ஏங்காதே, ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே, ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே, கண்ணில் என்ன சோகம் போதும் ஏங்காதே, என் அன்பே ஏங்காதே. என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகும், என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகும், உன் வாசலில் என்னை கோலம் இடு, இல்லை என்றால் ஒரு சாபம் இடு, பொன்னாரமே தண்ணீரில் மூழ்காது காற்றுள்ள பந்து, என்னோடு நீ பாடிவா சிந்து, ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே, கண்ணில் என்ன சோகம் போதும் ஏங்காதே, என் அன்பே ஏங்காதே. நேரம் கூடி வந்த வேளை நீ நெஞ்சை மூடி வைத்த கோழை, நேரம் கூடி வந்த வேளை நீ நெஞ்சை மூடி வைத்த கோழை, என் நெஞ்சிலே இனி ரத்தம் இல்லை, கண்ணீருக்கே நான் தத்து பிள்ளை, என் காதலே உன் போல என் ஆசை தூங்காது ராணி, தண்ணீரில் தள்ளாடுதே தோணி, ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே, கண்ணில் என்ன சோகம் தீரும் ஏங்காதே, என் அன்பே ஏங்காதே, ஏங்காதே, என் அன்பே ஏங்காதே, ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே, ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே, கண்ணில் என்ன சோகம் போதும் ஏங்காதே, என் அன்பே ஏங்காதே.
ஏங்காதே என் அன்பே ஏங்காதே. மக்களே, நம்ம ஜேஸ்தாஸ் அவர்கள் பாடின பாட்டுங்க, வைரமுத்து அவர்களோட வரிகள். ஸோ இளையராஜா அவர்களோட மியூசிக்ல வந்த இளமை காலங்கள்ல வர சாங்ஸ் எல்லாம் சும்மா தெறிக்க விடும். 1983ல வந்த பாடல்கள்ங்க இதெல்லாம். நான் பிறந்த போது வந்த சாங்ஸ் இன்னும் எவ்வளவு வைப்ரண்டா இருக்கு பாத்தீங்கல்ல. இதெல்லாம் எவர் கிரீன் மியூசிக் மக்களே, இம்மார்டல் சொல்லுவாங்கல்ல. இந்த பாடல்களுக்கெல்லாம் இறப்பே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் கலைஞர்களோட ஒரு தனித்துவம். இல்ல, காலம் கடந்து அவங்களோட கலை மூலமா அவங்க வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஆம், இறப்பு இல்லாதவங்க அப்படின்னு சொல்லலாம். இம்மார்டல் சோல்ஸ் அவங்க எல்லாம். என்ன சொல்றீங்க? சோ நமக்கு கிடைச்ச கிஃப்ட்னே சொல்லலாம் இளையராஜா அவர்கள், அவங்களோட மியூசிக் எல்லாம். ஸோ சூப்பரா வைப் பண்ணிட்டே நம்ம மேல கொஞ்சம் கொஞ்சமா எலிவேஷன்ல போயிட்டே இருக்கோங்க. மேல போக போக பாத்தீங்கன்னா அப்படியே சில்னஸ் கூடிட்டே இருக்கு. காட்டு பகுதிகள் எல்லாம் அடர்ந்த காட்டு பகுதிகளா மாறிட்டு இருக்கு. இங்க பாருங்களா, ரெண்டு சைடும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லான சீனரிஸ். எத்தனை தடவை நம்ம கொடைக்கானல் மலைப்பாதையில டிராவல் பண்ணாலும் நமக்கு அழுப்பே தெரியாதுங்க. ஒவ்வொரு டைமும் டிராவல் பண்ணும்போது யுனிக்கா தான் இருக்கும். எவ்வளவு டைம் டிராவல் பண்ணியாச்சு தெரியுமா? நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போது கொடைக்கானல்ல தான் இருந்தோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆரம்பத்துல இருந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்றவங்களுக்கு கொடைக்கானல்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய vlogs அதுக்கப்புறம் தான் பிளெயின்ஸ்ல இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். அதனால இது நம்ம எப்பா கணேஷாவோட கிராடில் தொட்டில் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கொடைக்கானல் எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோஸ் தான் போட்டுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் ஆயிருச்சா, இதுக்கு மேல கொடைக்கானலை காட்டவே முடியாதுப்பா அப்படின்னு தான் நம்ம கீழே டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்சஸ், மலரும் நினைவுகள் எல்லாம் இருக்கு கொடைக்கானல் வந்தாவே. இங்க பாருங்களா, இனி மேல போக போக ஃபுல்லா மூடிருங்க அந்த ரோட்லயே. மரங்களுக்கு இடையில கொஞ்சம் சூரிய வெளிச்சம் வந்தா தான் உண்டு. அது போக பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த மாதிரி சோலை காடுகளுக்குள்ளதான் டிராவல் பண்ணுவோம். மக்களே, செம்ம சூப்பரா இருக்கும் நம்ம பூலத்தூர் போற வரைக்குமே. ஸோ ஸ்கிப் பண்ணாம விர்ச்சுவலா என்கிட்ட என் கூட கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணுங்க, பூலத்தூர் ரீச் ஆயிர வரைக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காட் செக்ஷன்ல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்துல வந்து பூலத்தூர் நோக்கி திரும்பிடுவோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடர்ந்த காட்டுக்குள்ள நம்ம போயிட்டு பூலத்தூர் மலை கிராமத்தை ரீச் பண்ணுவோம். இங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்திருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ஸோ அதனால விர்ச்சுவலா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே. அடுத்த வீடியோல வந்து பூலத்தூர் மலை கிராமத்தை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். அங்க இருக்கிற மக்களோட வாழ்விடங்கள், வாழ்வாதாரங்கள், அவங்களோட பழக்க வழக்கங்கள், வழிபாடு முறைகள் எல்லாமே வந்து கவர் பண்ண போறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது வரைக்கும் நீங்க எந்த சேனல்லையுமே பார்த்திருக்க வாய்ப்பே இல்ல. சோ மக்களே, இது வந்து யுனிக்கா பண்றதுக்கான ரீசனே வந்து நம்ம எப்பா கணேஷா சேனல்ல நீங்க பார்க்க முடியாத ஊர்களை எல்லாம் வந்து விர்ச்சுவலா உங்களுக்கு கண் முன்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். நாம வந்த நேரமோ என்னமோ கரெக்டா வந்து இங்க நம்ம கோவில் திருவிழா வேற நடந்துட்டு இருக்காங்க. நம்ம மலை கிராமத்துல எப்படி வந்து கோவில் திருவிழா எல்லாம் நடக்கும் அதெல்லாமே வந்து பார்க்க போறோம். ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ நம்ம காட் செக்ஷன் கொடைக்கானல் போற காட் ரோட்ல இருந்து பூலத்தூர் போற ரூட்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு மக்களே. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து உண்மையிலேயே பாராட்டி தாங்க ஆகணும். அவ்வளவு இன்டீரியர் ஸ்கூல்ல இருக்கிற கிராமங்களுக்கும் வந்து சூப்பரான ரோடு ஃபெசிலிட்டி எல்லாம் போட்டாங்க. குண்டும் குழியுமா இருந்த ரோடுகள்லாம் வந்து இப்போ ப்ராப்பரா சூப்பரான ஒரு தார் ரோடா மாறி இருக்கு. அப்படிங்கிறத பார்க்கும் போதே வந்து செம்ம ஹாப்பியா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இப்ப எந்த மூலையில போனாலுமே வந்து ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பர் ஆயிடுச்சுங்க. அந்த லெவல்ல வந்து நம்ம நிறைய ஸ்டேட்ஸ் எல்லாம் டிராவல் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இன்டீரியர் ரோட்ஸ் எல்லாம் போயிட்டா ரோடே இருக்காது, அதுலயே வந்து பஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. பட் நம்ம ஸ்டேட் உண்மையிலேயே வந்து டாப் நாச் தான். ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எல்லாம் வந்து அடிச்சுக்கவே முடியாது. ஸோ இங்கிருந்து வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் போகணும். இங்க வந்து சில குட்டி குட்டி ஸ்கூல்ஸ், ரெசார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நிறைய இருக்காது, ரொம்ப இன்டீரியர்ல இருக்கிறதுனால வந்து ஒரு சில ரெசார்ட்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் தான் இருக்கும். இன்டர்நேஷனல் போர்டிங் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி 1-2 ஸ்கூல்ஸ் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா நம்ம எஸ்டேட், நம்ம குறுமிளகு, காஃபி இதெல்லாம் விளைவிப்பாங்க. நம்ம கொடைக்கானல் மலைகள் மேல உங்களுக்கு காஃபி எஸ்டேட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. பட் கீழ்மலைகள்ல இங்கேயும் ஆகட்டும், பன்றிமலை இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் நம்ம டிராவல் பண்ணும்போது, ஆடலூர் இந்த மாதிரியான கிராமங்களுக்கெல்லாம் டிராவல் பண்ணும்போது நிறைய காஃபி எஸ்டேட்ஸ் பார்க்கலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் தெரியுமா. அந்த ஏரியாலாம் நீங்க பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. நம்ம கொடைக்கானல் விளாக்ஸ் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா கொடைக்கானலோட கீழ்மலைகள்ல இருக்கிற கிராமங்களுக்கு நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பார்க்காம இருந்தா பாருங்க. ஓகேவா? ஸோ மக்களே, இன்னும் கொஞ்ச தூரம் தான், நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போறோம் பூலத்தூருக்கு. சூப்பரா இன்னொரு சாங்கோட வைப் பண்ணிட்டே போலாமா? இளையராஜா அவர்களோட மியூசிக் தாங்க, வேற என்ன. தேவதை இளந்தேவி உன்னை சுற்றுமாவி, காதலான கண்ணீர் காணவில்லையா? ஓ, நீ இல்லாமல் நானா? தேவதை இளந்தேவி உன்னை சுற்றுமாவி, காதலான கண்ணீர் காணவில்லையா? ஓ, நீ இல்லாமல் நானா? ஏரிக்கரை பூ எல்லாம் எந்தன் பெயர் சொல்லாதோ, பூவசந்தமே நீ மறந்ததேன்? ஆற்று மணல் மேடெங்கும் நான் வரைந்த கோலங்கள் தெய்வமுள்ளையே காணவில்லையே? காதல் சோதனை, இரு கண்ணில் வேதனை, ஒரு வானம் பாடி தேகம் வாடி பாடும் சோகம் கோடி. தேவதை இளந்தேவி உன்னை சுற்றுமாவி, காதலான கண்ணீர் காணவில்லையா? ஓ, நீ இல்லாமல் நானா? எந்தனது கல்லறையில் வேறொருவன் தூங்குவதா? விதி என்பதா சதி என்பதா? சொந்தமுள்ள காதலியே, வற்றிவிட்ட காவிரியே, உந்தனாவியை நீ வெறுப்பதா? இது கண்ணீராத்திரி, அடி கண்ணே ஆதரி, இவன் தேயும் தேதி கண்ணீர் ஜாதி, நீதான் எந்தன் பாதி. தேவதை இளந்தேவி உன்னை சுற்றுமாவி, காதலான கண்ணீர் காணவில்லையா? ஓ, நீ இல்லாமல் நானா? நீ இல்லாமல் நானா?
மக்களே, எஸ்பிபி அவர்கள் பாடின பாட்டுங்க ஆயிரம் நிலாவே அப்படிங்கிற படத்துக்கு எவ்வளவு பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் இல்ல. அது சோகமான மெலாங்கலிக் மெலடியா இருந்தாலும் சரி, அப்படியே வந்து சூப்பர் ஹாப்பியான மெலடியா இருந்தாலும் சரி, நம்ம இளையராஜா அவர்கள் வந்து வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அதுவும் நீங்க இந்த மாதிரி மலைகள் மேல எல்லாம் டிராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து நீங்க ஹெட்போன்ஸ் மாட்டிட்டு இளையராஜா அவர்களோட பிளேலிஸ்ட் போட்டுருங்க. அப்படியே உங்களோட சோல் வந்து உங்க உடம்புக்குள்ளேயே இருக்காது, அப்படியே பறக்கும் இந்த மலைகள் மேல. நான் சொல்றதெல்லாம் வந்து மிகைப்படுத்தி இல்லைங்க, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்களா. கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஹில் ஸ்டேஷனுக்கு டிராவல் பண்ணும்போது சூப்பரா ஒரு பிளேலிஸ்ட் இங்கிருந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பிளெயின்ஸ்ல இருந்து கிளம்பும் போது அப்படியே நாம மலை ஏறும் போது நீங்க போட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு டிராவல் பண்ணுங்களா. கண்ணை மூடிட்டும் சரி, இயற்கை அழகை ரசிச்சுட்டும் சரி, ரெண்டு பண்ணாலுமே வந்து நீங்க வேற லோகத்துக்கு போயிடுவீங்க. உங்களோட வாழ்க்கையில நாம இங்கதான் லேண்ட்ல எர்த்துல தான் இருக்கிறோமா இல்ல வேற ஏதாவது பிளானட்ல இருக்கிறோமா அப்படிங்கிற லெவலுக்கு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். யாருக்காவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. அதே மாதிரி என்னென்ன சாங்ஸ் எல்லாம் நீங்க பிளேலிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கீங்க, இளையராஜா அவர்களோட சாங்ஸ் அப்படிங்கறத வந்து பிளேலிஸ்ட்ல சொல்லுங்க. நீங்க எந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் டிராவல் பண்ணிருக்கீங்க, ஸோ அப்படி டிராவல் பண்ணும்போது நம்ம இளையராஜா அவர்களோட பிளேலிஸ்ட் வந்து எந்த மாதிரியான இம்பாக்ட் எல்லாம் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லுங்க. அதெல்லாம் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. நெக்ஸ்ட் டைம் அவங்களும் போகும்போது இந்த மாதிரி வைப் பண்ணிட்டே போவாங்கல்ல. இந்த மக்களே, நான் சொல்றது கரெக்ட் தானே? மக்களே, நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பூலத்தூர் கிராமத்துக்கு பக்கத்துல வந்தாச்சுங்க. ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா எஸ்டேட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா அடர்ந்த காட்டு பகுதிகளா தாங்க இருக்கு. நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லுவேன், மலைகளுக்கு அழகே வந்து இந்த மாதிரி சோலை காடுகள் தான்ட்டு. கொடைக்கானல் மலைகள் மேல என்ன ஒரு விசேஷம்னா, இங்க இருக்கிற காடுகள் எல்லாம் இருக்கு, தோட்டங்கள் எல்லாம் இருக்குல்ல, அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மரங்களுக்கு உள்ள விளையிற விளைபொருட்களை தான் வந்து விளைவிப்பாங்க. அதாவது காஃபி, குறுமிளகு, ஏலக்காய், மலைவாழை, இந்த மாதிரியான பயிர்களை வந்து அவங்க சாகுபடி செய்யும் போது மரங்களை வெட்டுறதுக்கான அவசியம் இருக்காது மலைகள் மேல. இதெல்லாமே வந்து ஊடு பயிர விளையிற பொருட்கள் தான். காஃபிக்கும் வந்து நிழல் வேணும், குறுமிளகுக்கும் வந்து நிழல் வேணும், ஏலக்காயும் வந்து நிழல்ல தான் விளையும். ஸோ இந்த மாதிரி நிழல்ல விளையிற பொருட்கள்லாம் இருக்கிறதுனால மரங்களை வெட்டாம மரங்களுக்குள்ளேயே வந்து ஊடு பயிரா விளைவிக்க முடியுது இவங்கனால. அதனாலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடுமே வந்து அப்படியே நம்ம இது ஒரு சோலை காடுகளுக்குள்ள பயணம் பண்ற மாதிரியே இருக்கும். பட் ஆனா ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா விவசாயம், விளைபொருட்கள் சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரிதான் வந்து மத்த மலைகளும் உருவாகணும். நம்ம வால்பாறை மலைகளாகட்டும், ஊட்டி மலைகளாகட்டும், அதெல்லாம் வந்து இந்த மாதிரியே மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களா. நம்ம மலைகளோட எக்கோசிஸ்டம் காக்கப்படும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப அபியூஸ் பண்றோமோ அப்படின்னு தோணும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை. எஸ்பெஷலி நம்ம வால்பாறை, ஊட்டி எல்லாம் டிராவல் பண்ணும்போது அத்தனை மலைகளும் வந்து அப்படியே மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு மலை மேல விளையிற அந்த இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் ஆன பீட்ரூட்டு, கேரட்டு, கோஸுன்னு நம்ம விளைவிச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு கேரட், பீட்ரூட் பத்தி தெரியுமா? பிரிட்டிஷ்காரன் வர்றதுக்கு முன்னாடி அப்பெல்லாம் ஃபுல்லாவே வந்து சோலை காடுகளா தான் இருந்திருக்கும். காஃபி கூட ஓகே அப்படின்னு சொல்லலாம். காஃபி கூட பிரிட்டிஷ்காரன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணனாலும் அதெல்லாம் வந்து நிழல்ல விளையிற பொருட்கள், விளை பொருட்கள் அப்படிங்கிறதுனால மரத்தை வெட்டுறதுக்கான அவசியம் இல்லாம போயிடுது. பட் இதே வந்து டீ எஸ்டேட்ஸ்னா மரங்களையும் சோலை காடுகளையும் அழிச்சிட்டு அங்க அங்க என்ன சொல்றது, அந்த நிலங்களை எல்லாம் வந்து உழுது அதுக்கப்புறம் தான் வந்து டீ எஸ்டேட் கிரியேட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ எவ்வளவு நாசம் பண்றோம் பாருங்க நம்ம மலைகளோட எக்கோசிஸ்டத்தை. அது இல்லாம இது இங்கேயும் பாத்தீங்கன்னா மக்கள் இருக்காங்க, மக்களுக்கான வாழ்வாதாரங்கள் இருக்கு, அவங்களோட வாழ்க்கைக்கான என்ன சொல்றது பொருள் வந்து கிடைக்குது இந்த சாகுபடி பண்றது மூலமாகவும். ஸோ நம்ம டீ எஸ்டேட்டை விட்டுட்டு நாங்க என்னப்பா பண்றது அப்படின்னு கேட்டா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இங்க பாருங்க. இப்ப நம்ம டிராவல் பண்ற பூலத்தூர் கிராமத்திலே நம்மளால பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 80% வந்து மரங்களுக்குள்ள இருக்கிற சாகுபடியாகவும் மீதி ஒரு 20% இருக்கிற நிலங்கள் இருக்கும் தெரியுமா. சோ அதுல வந்து இந்த கொடியில விளையிற தோட்டப்பயிர்கள் இருக்கு தெரியுமா, சௌச்சௌ மாதிரியானது, அதுக்கப்புறம் கொடி அவரைன்னு சொல்லுவாங்கல்ல, பீன்ஸ், அந்த மாதிரி கொடியில விளையிற பொருட்கள் எல்லாம் வந்து விளைவிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மலையில இங்க இருக்கிற மாதிரியே எக்கோசிஸ்டம் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மக்கள் வந்து இது சம்பந்தமா உங்களோட கருத்துல சொல்லுங்க. ஓகேவா? பூலத்தூர் வந்தாச்சு மக்களே, வாங்க இறங்கலாம்.
மக்களே, நம்ம வந்த பஸ் திருப்பி போறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. மதுரையிலிருந்து புலத்தூர் வரைக்கும் வர்ற பஸ்ஸுங்க. நிறைய மக்கள் வந்து இங்கிருந்து மதுரை மாதிரியான நகரங்கள்ல தான் வந்து படிப்புகளுக்கு வேலைகளுக்கெல்லாம் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பஸ். ஸோ மக்களே, நம்ம வத்தலக்குண்டுல இருந்து பூலத்தூர் வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from பூலத்தூர் கொடைக்கானல் மலைகள் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கீங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.